வணக்கம், நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். காடுகள் மற்றும் வன உயிரினங்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். சரி, ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னா, எதனால் உருவாகுது அப்படின்னா, கிளைமேட்டு, சாயல், லேண்ட்ஃபார்ம், அது இம்பார்ட்டன்ட் என்வரான்மெண்டல் கண்ட்ரோல் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன், இதெல்லாம் காரணிகளை வச்சு தான் ஒரு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அமையக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ இங்கே என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிறது ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், அதுதான் தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயன மண்டல பசுமை மாறா மலைக்காடுகள் அப்படிங்கிறது. இதில் நமக்கு என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அப்படின்னா, இந்த காடுகள் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கானது நம்ம வெஸ்டர்ன் காட், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டை கொடுத்து கேட்கலாம். இன்னொன்று, இங்கே எவ்வளவு வருடாந்திர மழைப்பொழிவு இருக்கும், அது 200 சென்டிமீட்டர். சரி, இது கேட்கலாம். அப்புறம் இங்கே ட்ரீ அப்படிங்கிறது எந்த மாதிரியான ட்ரீ விளையும், இதுதான் கொஸ்டின், வேறு எதுவும் பெருசாக கேட்க போகிறதில்ல. சரி, இப்போ இந்த ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டில் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 200 சென்டிமீட்டர் இருக்கும், ஆர் மோர் ஆனுவலி. வருடாந்திர மழைப்பொழிவு தான் சொல்லியிருக்காங்க. இது மந்த்லியோ டெய்லியோ கிடையாது, வருடாந்திர மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஆனுவல் டெம்பரேச்சர், வெப்பநிலை எப்படி இருக்கும் பார்த்தோம்னா 22 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும். ஆவரேஜ் ஆனுவல் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் 70% இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நம்மளோட ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஆல்டிடியூட் லெவலில் அதிகமாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஓகே, அது எந்த மாதிரியான இடங்களில் இருக்குது அப்படின்னா, ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்குது. அதுபோக அது எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் கவர் பண்ணுறது அப்படின்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அப்புறம் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா, இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அப்புறம் அங்கே விளையக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரப்பர் மரம் அதிகமாக இருக்குது. அப்புறம் எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு, சிங்கோனா, பாம் ட்ரீ, சிடார், இந்த மரங்கள் எல்லாமே இந்த ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டில் தாராளமாக அதிகமாகவே இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அயன மண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நம்ம ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டை காட்டிலும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இது 100 to 200 சென்டிமீட்டர் தான் ஆனுவலி மழைப்பொழிவு இருக்கும். மவுண்டன் ரீஜியன், இது பருவமழை காலநிலையை கொண்டு தான் இங்கே காடுகள்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பருவமழை காடுகள் அப்படின்னு சொல்கிறோம், மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இங்கே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது, 27 டிகிரி இருக்குது கம்பேர்ட் டு ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இங்கே ஹியூமிடிட்டி அங்கே 70% இருக்கும், இங்கே 60 to 70% இருக்குது. இது எந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா, பஞ்சாப் டு அஸ்ஸாமில், ஹிமாலயா, அப்புறம் பிளைன்ஸ் ரீஜியனில் பஞ்சாப், ஹரியானா, யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், சென்ட்ரல் இந்தியா, அப்புறம் சென்ட்ரல் இந்தியா, ஜார்க்கண்ட், எம்பி, மத்திய பிரதேஷ், அப்புறம் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த கேரளா பகுதிகளெல்லாம் நமக்கு இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோக இங்கே விளையக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேக்கு மரம், சால் மரம், இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கான வுட்ஸ் தான். சாண்டல்வுட், இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டுக்கு பயங்கரமான விலை போகக்கூடிய மரங்கள் தான் இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியது. சரியா? ஏன்னா இந்த மாதிரி கேள்வி வரலாம், எங்கே ஸ்ட்ராங்கான வுட்டு எந்த மாதிரியான ஃபாரஸ்ட்டில் விளையும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த தேக்கு, சால்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான வுட்டு. அப்புறம் நறுமண பொருட்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாண்டல்வுட் இருக்குது. அப்போ இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக உதவக்கூடிய டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான். ஓகேவா? அடுத்து ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வெப்பமண்டல வறண்ட காடுகள் அப்படிங்கிறது. இப்போ வறட்சி இருந்தாலும் எங்கள் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 to 100 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் இடைப்பட்டதில் இருக்கிறதுனால இதை டிரான்சிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம், இடைநிலை காடு அப்படின்னு சொல்லி. இது எந்த மாதிரியான இடத்துல இருக்கும் அப்படின்னா, ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வெஸ்டர்ன் யூபி, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, வெஸ்ட் கர்நாடகா, அப்புறம் ஈஸ்ட் தமிழ்நாடு, இந்த ரீஜியனெல்லாம் அந்த ட்ரை ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே விளையக்கூடிய மரங்கள்லாம் வரக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தோம்னா மகுவா, எலுப்பை மரம், பனியன், ஆலமரம், அமல்டாஸ், ஆவாரம், பாலாமரம், ஹால்டு, பபுல், அப்புறம் பேம்பு, இது எல்லாமே இந்த ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்டில் விளையக்கூடியதான். சரி, அடுத்து டெசர்ட் ஆர் செமி டெசர்ட் வெஜிடேஷன், பாலைவனம் மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள் அப்படிங்கிறது. பாலைவனம் அப்படிங்கனாலே அங்கே வளரக்கூடியது மெஜாரிட்டி இந்த முட்புதர் தாவரங்கள் தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி வெஜிடேஷன் கவர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் இருக்காது டெசர்ட் ரீஜியனில். அப்போ ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அது ரேரு, அது ரொம்ப கம்மியாக இருக்குது, லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ ரெயின்ஃபால் இல்லை அப்படின்னாலே ஹியூமிடிட்டி பெரிய அளவில் இருக்க போகிறது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹியூமிடிட்டி இல்லைனாலே அந்த காற்றுல டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்க போகுது இல்லையா? இது எங்கே பாலைவனங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சொல்லலாம். ராஜஸ்தான், அப்புறம் சவுத் வெஸ்ட் ஹரியானா, நார்த்து குஜராத்தில்,
சவுத் வெஸ்ட் பஞ்சாபில், ஆல்சோ ட்ரை பார்ட்ஸ் ஆஃப் த டெக்கான் பிளாட்டின், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, இந்த மாதிரி எங்கெல்லாம் ட்ரை போர்ஷன் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த டெசர்ட் வெஜிடேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. இங்கே எப்போதுமே கருவேல மரம் இருந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல வெப்பம் வந்து அதிகமாக தரும். ஏன்னா அது இருக்கக்கூடிய நீரெல்லாம் உறிஞ்சிடும். அப்புறம் கீக்கர், சீமை கருவேல மரம், அப்புறம் டேட் பால்ம், ஈச்ச மரம், இது எல்லாமே இந்த டெசர்ட் ரீஜியனில் உருவாகக்கூடிய மரங்கள் தான். அடுத்து மவுண்டைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மலைக்காடுகள். இதை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட், இன்னொன்று வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது கிழக்கு இமயமலை காடுகள், இன்னொன்று மேற்கு இமயமலை காடுகள் அப்படின்னு பிரிக்கலாம். சரி, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஏன்னா நம்மளோட இமயமலையை பார்த்துருக்குறோம், இண்டஸ்லேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட 2500 மீட்டர் லாங் இருக்கும். அப்படிப்பட்டதில் ஈஸ்ட் வேர்டில் இருக்கக்கூடிய எல்லாமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் அந்த மவுண்டைன் ஃபாரஸ்ட்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது. அங்கே ரெயின்ஃபால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 200 சென்டிமீட்டர் இருக்கும். வெஜிடபிள் எவர்கிரீன் டைப். ஏன்னா அது வந்து மழைப்பொழிவு இங்கேருந்து போகக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எப்படி இருக்கும், அரேபியன் சி பிரான்ச்சு, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ரெண்டுமே சிவாலிக்கில் தான் போய் முட்டுது. சிவாலிக்கில் போய் முட்டுறதுனால தான் மான்சூன் டைமில் அதிகமான மழைப்பொழிவு இருக்குது. அப்போ மழைப்பொழிவு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நமக்கு எப்போதுமே பசுமை மாறாத அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ், அங்கேருந்து வரக்கூடிய ரிவர்ஸ் இருக்குல்லையா, கிளேசியர்ஸ், அதாவது ஹிமாலய மலையில் எல்லாமே கிளேசியர்ஸ் இருக்குது. அந்த கிளேசியர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆறுகள் என்றைக்குமே வற்ற போகிறதில்ல, அது எல்லாமே பெரண்டல் ரிவர் தான். அதனால் அங்கே நமக்கு எப்போதுமே எவர்கிரீனாக தான் இருக்கும். உயரம் பார்த்தோம் அப்படின்னா 1200 2400 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்குது. இங்கே ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1200 2400 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்க போது என்னென்ன மரமெல்லாம் இருக்குது அப்படின்னா ஓக் மரம், சால் மரம், லாரால், அமுரா, அப்புறம் செஸ்ட்நட், சின்னமன், இந்த மரங்கள் எல்லாமே ஒரு 1200 2400 மீட்டர் வரைக்கும் உயரங்கள் இருக்கக்கூடியது தான். இந்த மரங்கள் எல்லாமே கிழக்கு இமயமலை காடுகளில் இருக்கக்கூடியது தான். இதை விட ஹைட்டாக இன்னும் ட்ரீஸ்லாம் இருக்குது, 2400 3200 மீட்டர் வரைக்கும். அது ஓக் மரம் அந்தளவுக்கு வளரக்கூடியது தான். பிச்சு, சில்வரு, பைனு, ஜினிப்பர், இந்த மரங்கள் எல்லாமே 2400 3200 மீட்டர் உயரங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயா ஃபாரஸ்ட்டில். அப்போது 2 விதமான ட்ரீஸ் இருக்குது. 2400 மீட்டர் வரைக்கான ட்ரீஸ் ஹைட் இருக்குது, அதே 3600 மீட்டர் வரைக்கான ஹைட் இருக்குது. இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது உயரம் அதிகமான மரங்கள் இங்கே இருக்கக்கூடியது தான். அடுத்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மேற்கு இமயமலை காடுகள் அப்படின்னு பேர். இங்கே ரெயின்ஃபால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 115 180 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எப்போதும் இருக்கக்கூடியதான். இது வெஸ்டர்ன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லுவோம். அந்த ரீஜியனில் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், இந்த ரீஜியன்லாம் கவர் ஆகுது. இது எல்லாமே செமி டெசர்ட் ரீஜியன் தான். அரைப்பாலைவன தாவரங்கள் அப்படிங்கிறது அப் டு ஒரு 900 மீட்டர் வந்து ஹைட் இருக்கும். அது போக புஷஸ், புதர்கள். இந்த புதர்கள் அப்படின்னாலே முட்புதர்கள்னால் நம்ம எங்கே பார்த்துருக்குறோம், டெசர்ட் ரீஜியனில் வேலை பார்க்குறது வளரக்கூடியது. அதே மாதிரி தான் இந்த புஷஸ், அப்புறம் ஸ்மால் ட்ரீஸ், சின்ன சின்ன செடிகள், இதெல்லாம் செமி டெசர்ட் ரீஜியனில் வளரக்கூடியது. அதே மாதிரி 900 1800 மீட்டர் உயரமாக இருக்கக்கூடியது தான் சிட்ரி அப்படிங்கிறது, சிற்பைன். அதே மாதிரி சால் மரங்கள், இதுவும் 1500 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது தான். இது எல்லாமே மேற்கு இமயமலை காடுகளில் உருவாகக்கூடியது. அதே மாதிரி 1800 3000 மீட்டர் வரைக்கும் சிர், ப்ளூ பைன், பிச், எல்டர், இது எல்லாமே 3000 மீட்டர் வரைக்கும் உயரமாக வளரக்கூடியது. இது வெஸ்டர்ன் ஹிமாலயஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மரங்கள். இதெல்லாம் நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு 900 to 1800, 1800 to 3000, இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்கலாம். அதனால் இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஆல்பைன் ஃபாரஸ்ட், ஆல்பைன் காடுகள் அப்படிங்கிறது இது எல்லா ஹிமாலயாஸில் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியதான். கிட்டத்தட்ட ஆல்டிடியூட் பார்த்தோன்னா 2400 மீட்டர் இருக்கும். இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் தான், இமயமலையோட கிழக்கு பகுதிகளில் தான் இருக்கக்கூடியது. இதில் எல்லாமே இந்த ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊசி இலை மரங்கள், கோனிஃபரஸ் ட்ரீஸ், அது இங்கே அதிகமாக இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஊசி இலை மரங்களாக தான் இருக்கும். இங்கே ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 85 சென்டிமீட்டர்லேருந்து 60 சென்டிமீட்டர் வரைக்கும். மோஸ்ட்லி இன்னும் சம்மரில் இந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்புறம் ஆல்சோ கால்டது இந்த பொரியல் ஆர் டைகா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் இங்கே வந்து சம்மர் வந்து கம்மியாக இருக்கும், கோல்டு வின்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா காடுகள்னாலே குளிர் பிரதேசம் தான், அப்போ வின்டர் தான் அதிகமாக இருக்கும், சம்மர் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வின்டர் சமயத்தில் பனிப்பொழிவும் விடும். அந்தளவுக்கு ரொம்பவும் குளிர் பிரதேசமாக இருக்கிறது அந்த ஆல்பைன் ஃபாரஸ்ட் இருக்கிறது. அப்போ ஆல்பைன் ஃபாரஸ்ட் இருந்தது அப்படின்னா அது எந்த மாதிரியான தன்மையை கொண்டு இருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். சம்மர் அதிகமாக இருக்குமா, இல்லை வின்டர் அதிகமாக இருக்குமா, இப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அடுத்து டைடல் ஃபாரஸ்ட், ஓத அலை காடுகள் அப்படின்னு, அல்லது சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறது. இந்த ஓத அலை காடுகள் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா கழிமுக பகுதி, அதாவது க்ரீக் ஹோம் டு டைட், அதாவது ஈஸ்டாரிஸ், பொங்கு முகங்கள், இந்த மாதிரி இடங்களில் தான் காணப்படும். இதில் கங்கா, பிரம்மபுத்திரா டெல்டாலாம் இங்கே டெல்டா பகுதியெல்லாம் இருக்குல்லையா, இங்கே தான் அதிகமான இந்த ஓத அலை காடுகள் இருக்கும்.
இந்த ஓத அலைக்காடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, இது வேற எங்கே இருக்கும் அப்படின்னா மகாநதியோட டெல்டா பகுதி, கோதாவரி கிருஷ்ணாவோட பகுதியில். இதை டெல்டா ஃபாரஸ்ட் இல்லை அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த சதுப்பு நிலக்காடுகள்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னா, இந்த சதுப்பு நிலக்காடுகள் இருக்க போய் தான் இப்போ ஒருவேளை கடலில் மிகப்பெரிய ஒரு சுனாமி உருவாகுது அப்படின்னா, இந்த சதுப்பு நிலக்காடுகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த சுனாமி எவ்வளோ வேகமாக வந்தாலும் இது கொஞ்சம் தடுத்து நிறுத்துறோம். அப்போ அதுக்கடுத்து வாழக்கூடிய மக்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஒருவேளை அந்த சதுப்பு நிலக்காடுகளே இல்லை அப்படின்னா மக்களுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஓத அலைக்காடுகள் அப்படிங்கிறது மக்களை பல்வேறு விதத்தில் பாதுகாக்கக்கூடியதான் இந்த ஓத அலைக்காடுகள் அப்படிங்கிறது, டைடல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்து கோஸ்டல் ஃபாரஸ்ட், கடற்கரையோட காடுகள் அப்படிங்கிறது. இது லிட்டோரல் ஃபாரஸ்ட் அல்லது இது எங்கே இருக்கும் அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸ் தான், வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு, அப்புறம் கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கோவா. இதில் எந்த மாதிரியான ட்ரீ இதெல்லாம் வரும்னா கேஸ்வேரினா, பாம் ட்ரீ, கோகனட் ட்ரீ, பனைமரம், அப்புறம் தென்னை மரம், இதெல்லாம் இங்கே வளரக்கூடியதான். இந்த கோஸ்டல் ட்ரீஸ் இப்போ நிறைய நம்ம அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போனோம் அப்படின்னா கோஸ்டல் ட்ரீஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ரிவரைன் ஃபாரஸ்ட், அது நதிவன பகுதி அல்லது ஆற்றங்கரை காடுகள் அப்படின்னு பேர். இது அலாங் த ரிவர் சைடில் இருக்கக்கூடிய காடுகள் தான். ஆனால் கதர் ஏரியாஸ் அப்படிங்கிறது பசுமையான புதர் மற்றும் புளிய மரம் அப்படின்னு. ப்ராமினன்ட் கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ், இதெல்லாம் எங்கே மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம நார்த்தன் பிளைன்ஸில் கங்கா, யமுனா, பிரபுபுத்திராலாம் இருக்கு இல்லையா, அது ஓரத்தில் இருக்கக்கூடிய காடுகள் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ரிவர் லைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு, ரிவர் லைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நதி வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இல்லைனா வனப்பகுதி, இல்லைனா ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய காடுகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஆற்றங்கரையில் இருக்கும்போது இப்போ அது பெரனியல் ரிவர், வற்றாத நதியாக இருந்தது அப்படின்னா அது எப்போதுமே பசுமை மாறாமல் இருக்கும். ஒருவேளை வற்றக்கூடியதாக இருந்ததுன்னா அடிக்கடி அதோட பசுமை வந்து மாறி போய் தான் இருக்கும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு, அஸ் பர் த நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி, தேசிய வனக்கொள்கையின்படி 1988 கொண்டு வந்த அந்த தேசிய வனக்கொள்கையின்படி குறைஞ்சபட்சம் ஒட்டுமொத்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் 1/3 வந்து கண்டிப்பாக ஃபாரஸ்ட் காடுகள் இருந்தே ஆகணும். ஏன்னா ஒரு நாட்டில் மக்கள் வாழணும் அப்படின்னா காடுகள் தேவை. ஏன்னா காடுகளில் வளர்க்கக்கூடியது வனவிலங்குகள், ஏன்னா அந்த ஃபுட் செயின் ஒன்று இருக்கு இல்லையா, அது கரெக்டாக மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் மனிதர்களே இந்த பூமியில் வாழ முடியும். இல்லைன்னா இந்த பூமியில் எந்த விலங்குகளும் வாழ முடியாது இல்லையா. அதனால் தேசிய வனக்கொள்கையின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1/3 ரீஜன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபாரஸ்ட் இருந்தே ஆகணும் அப்படின்றாங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24,281 கிலோமீட்டர் ஸ்கொயர். கிட்டத்தட்ட ஓவரால் ஏரியாவில் 20.1% ஆஃப் ஏரியா நமக்கு இது இருக்குது. ஆனால் எவ்வளோ இருக்கணும், 33 சம்திங் இருக்கணும். சரியா, தமிழ்நாட்டில் மொத்தம் ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா 2.99% ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் கவர். ஒட்டுமொத்த இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது, நம்மளோட காடுகளோட அளவு அப்படிங்கிறது 2.99% இருக்குது. சரியா, இது வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமான காடுகள் இருக்கக்கூடியதான். சரியா, அடுத்து இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். சரி, ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா. ட்ராபிக்கல், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறது. இங்கே எப்போதுமே பசுமை மாறாமல் இருக்கணும்னாலே அங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஹெவியர் ரெயின்ஃபால் இருக்கும். அதே மாதிரி அடர்ந்த மரக்கிளைகள் அடுக்குகள் கொண்டது. இங்கே இருக்கக்கூடிய காடுகள்லாம் பார்த்தோம்னா நிறைய டென்ஸாக இருக்கக்கூடியதான். இது எங்கே இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வெஸ்டர்ன் காட்ஸ் தான். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி அடுக்குகளோட பயங்கர அடர்த்தியான காடுகள் அதிகமாக இருக்கக்கூடியது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த பசுமை மாறா எவர்கிரீன் வந்துட்டாலே அங்கே ரெயின்ஃபால் அதிகம். அதை மட்டும் நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அடுத்து இங்கே என்னென்ன ட்ரீஸ், லவங்க மரம், சின்னமன், அப்புறம் மலபார் அயன்வுட், மலபார் கருங்காலி, பனசா மரம், அப்புறம் ஜாவா ப்ளம், அப்புறம் ஜாக், இது எல்லாமே இந்த மாதிரி பசுமை மர காடுகளில் வளரக்கூடியது. அப்புறம் செமி எவர்கிரீன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாதி அளவுக்கு பசுமை மர காடுகளாக இருக்கும். ரீஜன்ஸ் ஆஃப் சப்ட்ராபிக்கல் கிளைமேட் ஓவர் ஈஸ்டர்ன் காட்ஸ், இது எல்லாமே ஈஸ்டர்ன் காட்ஸ் பக்கம் இருக்கக்கூடியது. அது ஒரு ரீஜன் எங்கே அப்படின்னா சேர்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை, இந்த ரீஜன்லாம் வளரக்கூடியதான். அப்புறம் ஸ்பீசிஸ் என்ன இருக்குது அப்படின்னா இந்தியன் மெஹகோனி, அப்புறம் மணி தேக்கு, அப்புறம் ஓலி கேசியா ஜாக் பலா, அப்புறம் மாம்பழம் மேங்கோ, இது எல்லாமே இங்கே வளரக்கூடிய ஸ்பீசிஸ் தான். சரியா, அடுத்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இதே மாதிரி தான் நம்ம அங்கே இந்தியாவுக்கு பார்த்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராபிக்கல் டெசிடியல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது. சரி, இந்த இலையுதிர் காடுகள் எங்கே இருக்கும் அப்படின்னா எவர்கிரீன் அண்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். இது மோஸ்ட்லி சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஆல்சோ நீலகிரி ஹில்ஸ். இதோட எலிவேஷன் எவ்வளோ இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா 250 to 1000 மீட்டர் வரைக்கும் எலிவேஷன் இருக்கும். இது லீவ் ஷெட்டின் ட்ரை சீசன். இதோட ட்ரீ வந்து ரீச் எவ்வளோ ஹைட்டு போகும் அப்படின்னா அப் டு 30 மீட்டர் ஹைட் வரைக்கும் போகும். சரியா, இது நீலகிரி ஹில்ஸில் 250-1000 மீட்டர்லாம் வளரக்கூடியது. இன்னொன்று இந்த ட்ரீயோட ரீச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப் டு 30 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ட்ரீ என்னென்ன, பருத்தி பட்டு மரம், கப்போக், லவம், அப்புறம் கதம்பம், தேக்கு, விமன்ஸ் டேங்க் ஃப்ரீ, அப்புறம் பேம்பு, மூங்கில், இந்த மாதிரியான மரங்கள் தான் இந்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய மரங்கள். சரியா,
நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல முட்புதர்கள் அப்படிங்கிறது. இது ஃபவுண்ட் இன் லோயஸ்ட் ரெயின்ஃபால் ரீஜன். எங்கே? ஏன்னா வெப்பமண்டலமாக இருந்துச்சுன்னா அங்கே ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் ஃபாரஸ்ட் இங்கேயும் இருக்குது. எவ்வளோவில் இருக்கும் அப்படின்னா, ஃபாரஸ்ட்லாம் பார்த்தோம்னா ஒரு அதிகபட்சமாக 400 மீட்டர் ஆல்டிடியூடில் இருக்கும். சரியா? 400 மீட்டர் உயரத்தில் உள்ள சமவெளியில் இங்கே ஃபாரஸ்ட்லாம் உருவாகும். இங்கே உள்ள ட்ரீ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ரஸ்டி அக்காசியா அப்படின்றது வன்னிமரம், நீம், வேம்பு, பாம், பனைமரை, அப்புறம் ஸ்ட்ரப்ஸ், புதர் செடிகள் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடியதான். ஏன்னா வெப்பமண்டலம் ட்ரை அப்படின்னு வந்துட்டுனா இங்கே புதர் செடிகள் கண்டிப்பாக இருக்கும். இது எந்த ஏரியா அப்படின்னா, தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் அண்டு சம்பாத் ஆஃப் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட். முக்கியமாக இந்த மரங்கள், இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு வறட்சியான இடங்கள் இல்லையா, அங்கே தான் இந்த மாதிரி ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட்லாம் உண்டாகக்கூடியது. அப்புறம் மவுண்டைன் ஃபாரஸ்ட், மித வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படிங்கிறது. மலைக்காடுகள் அப்படிங்கிறது மலை எந்த மலையெல்லாம் அப்படின்னா, நீலகிரி, ஆனைமலை, பழனிகள் இதெல்லாம் ஒரு 1000 மீட்டர் உயரத்தில் வளரக்கூடியது தான். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சோலை காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீஸ் எங்கெல்லாம் பசுமை மரம் உயரம் குறைவாக இருக்கும். அப்புறம் நீலகிரி சம்பா அப்படிங்கிற மரம், அப்புறம் ரோஸ் ஆப்பிள், இது எல்லாமே இந்த மவுண்டன் ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடியது தான். அப்புறம் மேங்க்ரோவ் காடுகள், சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் ஒட்டுமொத்த கடல்லேருந்து வரக்கூடிய அலைகள்லேருந்து எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காடுகள் தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. இது முக்கியமாக கடல்லேருந்து வரதுனால அது கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கும். அதுபோக ரிவர் டெல்டா ரீஜனில் இருக்கும். அப்புறம் ஐலாண்டோட டெய்ல் எண்டில் இருக்கும். ஓகேவா? அப்புறம் வெஜிடேஷனுக்கு எந்த மாதிரியான எவர்கிரீன், மாடரேட் ஹைட்டு, லெத்தர்ரி லீவ்ஸ், அதாவது தோல் போன்ற மாதிரியான இலைகள் கொண்ட தாவரங்கள் தான் இங்கே மெஜாரிட்டி இருக்கும். ஏன்னா அப்போ தானே வரக்கூடிய அலைகளை ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். அப்புறம் ஏசியாட்டிக் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அப்புறம் ஒயிட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. வைல்டு ஜாஸ்மின், காட்டுமல்லி. அப்புறம் தேவத எபிலிட்டி டு க்ரோ இன் டைடல் மட் அண்ட் சால்ட் வாட்டர். ஏன்னா இது கடலை ஒட்டி இருக்கிறதுனா, கடலில் இருக்கிறது உப்பு தண்ணி, அதையும் ஏற்றுக்கிட்டு வாழும். அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய அலைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மட்டி வாட்டர் தான் கொண்டு வரும். அதை கொண்டு வந்தாலுமே இது தாராளமாக நல்லபடியாக வளரும். சரியா? இது எங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா, பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி, இங்கெல்லாம் இந்த சதுப்பு நிலக்காடுகள் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேங்க்ரோவ் எதை தடுக்குது அப்படின்னா, கோஸ்டல் ரீஜனில் வரக்கூடிய எரோஷனை தடுக்குது. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா பிச்சாவரம் தான். வேர்ல்டுலேயே செகண்ட் பிளேஸில் இருக்குது. சரியா? பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறது. அப்புறம் சில டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா, உலக காடுகள் தினம், வனங்கள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 21. வேர்ல்டு வாட்டர் டே, உலக நீர் தினம் அப்படிங்கிறது மார்ச் 22. என்விரான்மெண்டல் டே, சுற்றுப்புறச்சூழல் தினம் ஜூன் 5. நேச்சுரல் கன்சர்வேஷன் டே, இயற்கை பாதுகாப்பு நாள் அப்படிங்கிறது ஜூலை 28. ஓசோன் டே அப்படிங்கிறது, ஓசோன் நாள் அப்படிங்கிறது செப்டம்பர் 16. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நிறைய முறை கேள்வியில் கேட்டது தான். சரி, இப்போ வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது நம்ம இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது ஒரு ரெட் லிஸ்ட் கேட்டகரி கொடுத்துருக்கு. இந்த ஒயிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை அப்படின்னா, ரெட் கலரில் இருக்குது அதெல்லாம் மிகவும் ஆபத்தான நிலை. கருப்பில் இருக்கிறது அழியக்கூடிய நிலையில் இருக்குது. இன்னொன்று அதை விட ஓரளவு கம்மியாக பார்த்தோம்னா, காடுகளில் அழிஞ்சவை எக்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஆரஞ்சு இருந்துச்சுன்னா மிகவும் ஆபத்தான நிலை அப்படிங்கிறது. ஓரளவுக்கு மைல்டு எல்லோவுக்கு மாறி இருந்துச்சுன்னா அது ஆபத்தான நிலை. எல்லோ அப்படிங்கிறது பாதிப்பு அடைந்த நிலை தான். இப்படின்னு வைல்டு லைஃப்பை IUCN அப்படிங்கிறவங்க ஒரு அமைப்பு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதுபோக இம்பார்ட்டன்ட் சட்டங்கள், முக்கியமான சட்டங்கள். மெட்ராஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட், வனவிலங்கு சட்டம் அப்படிங்கிறது 1873 கொண்டு வந்துடுறது. அதுபோக யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1879. அப்புறம் பறவைகள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1912. பெங்கால் ரைனோசரஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட், வங்காள ரைனோசரஸ் பாதுகாப்பு சட்டம் 1932. அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஏன்னா இது 72 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, புலிகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது, அதை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இனிமேல் வனவிலங்குகள்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 1922. அடுத்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி 1986 கொண்டு வந்தாங்க. ப்ராஜெக்ட் டைகர் 1972. இது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் புலி அப்படிங்கிறது நம்மளோட தேசிய விலங்காக மாறிச்சு. நீ புலிகளை யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ப்ராஜெக்ட் டைகர் 1972. சரி, அதுபோக கன்சர்வேஷன் பாதுகாக்கிறது. நம்ம இந்த ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் இல்லையா, அதுக்கு 2 விதமான கன்சர்வேஷன் இருக்குது பாதுகாக்கிறது. ஒன்று இன்சிட்டு, இன்னொன்று எக்ஸிட்டு அப்படிங்கிறது. இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேஷனல் பார்க் இதெல்லாம் கொண்டு உருவாக்கி அதில் இந்த விலங்குகள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது. அது இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படிங்கிறது. எக்ஸிட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தனியாக நாமளே ப்ரைவேட்டாக ஒரு ஜூ அந்த மாதிரி ஒன்று உருவாக்கி அதில் நிறையா விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் பாதுகாக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அது மரங்கள்லாம் பாதுகாக்க முடியாது. ஆனால் இன்சிட்டியூவில் மிகப்பெரிய இடங்கள் இருக்குமே, அங்கே தாராளமாக பாதுகாக்க முடியும். ஓகேவா? அப்போ கன்சர்வேஷனில் பெஸ்ட் என்ன அப்படின்னா இன்சிட்டியூ கன்சர்வேஷன் அப்படிங்கிறது பெஸ்ட்டு. சரி, அதுபோக நேஷ்னல் பார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, தேசிய அளவில் பூங்காக்கள். இது மெஜாரிட்டி எதுக்கு அப்படின்னா, வன விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த தேசிய பூங்காக்கள் தான். ஆனால் இப்போ இங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னா, ஃபாரஸ்ட்ரி இருக்குது, கிரேசிங், அதாவது கல்டிவேஷன் ஆர் நாட் பெர்மிட். இங்கே எதுவுமே உள்ள அனுமதி கிடையாது.
இதை ஃபாரஸ்ட்னா காட்டு பக்கம் போகிறது, அப்புறம் கிரேசிங் மேய்ச்சல் இருக்கிறது, அப்புறம் விவசாயம் பண்ணுறது, இதெல்லாம் எங்கள் எந்த விதமான அனுமதியும் கிடையாது தேசிய பூங்காக்களில். ஒட்டுமொத்தமாக நம்ம நேஷ்னல் பார்க்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100லேருந்து 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஸ்கொயரை கவர் பண்ணது நம்மளோட நேஷ்னல் பார்க்ஸ். இது பார்க்ஸ் எ சிங்கிள் பிளான்ட் ஆர் அனிமல் ஸ்பீசிஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. ஒவ்வொரு தாவரமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விலங்காக இருந்தாலும் சரி, அது சரியாக கண்காணித்து பராமரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷ்னல் பார்க்கோட டியூட்டி. அப்புறம் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறது இதுவும் கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸை மட்டும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் தான். இங்கேயுமே இதுவும் ஒரு ரிசர்வ்டு ஏரியா தான், அவ்வளோ சீக்கிரமாக யாரும் உள்ளே விடுறது இல்லை இல்லையா. ஏன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹார்வெஸ்டிங் ஆஃப் டிம்பரை அறுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், காட்டிலேருந்து விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரைட், ஹார்வெஸ்டிங் ஆஃப் டிம்பர், கலெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆர் அலோடு ஹியர். அதெல்லாம் இங்கே ஓரளவுக்கு ஏற்றுக்கிறாங்க, வரலாம், வந்துட்டு போகலாம். கண்ட்ரோல்டு இன்டர்ஃபரன்ஸ் லைக் டூரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ அலோடு. ஒரு சில நேரம் இந்த டூரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, உள்ளே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அதை லாக் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், உயிர்கோள பாதுகாப்பு பட்டங்களாக இருக்கக்கூடியதான். இட்ஸ் ப்ரொடெக்டிவ் ஏரியா. ஹியூமன் ஃபார்முலேஷன் ஆல்சோ ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் த எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டத்தில் மனிதர்களும் ஒரு அங்கம் தானே தவிர மனிதர்கள் தான் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு இந்த பயோஸ்பியர் பாதுகாப்பு பட்டங்கள்லாம் இருக்குது. இது நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்குது. அதே மாதிரி இயற்கை வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ், இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது தான் நமக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது தேவை. இது மெஜாரிட்டி இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கனிம வளங்களை பாதுகாத்து அதை பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுதான் உங்களோட முக்கியமான நோக்கம். இதுதான் வைல்ட் லைஃப், வன உயிரினங்கள் இருக்கக்கூடியது நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. இவ்வளோ தான் நம்மளோட ஃபாரஸ்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே. சரியா, ஃபாரஸ்ட் மற்றும் வைல்ட் லைஃப் வனவிலங்குகளை பற்றி பார்க்கக்கூடியது. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனல், யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.